பேசினாருங்கிறத சொன்னாக்க உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நீங்க முட்டு கொடுக்கிற பெரியாரு இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போட்டு ஓட சொல்ல பாஜக சொல்ற மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு போனாரு. நீங்க அது முட்டு கொடுத்து நிக்கிறீங்க. இஸ்லாமியர்களுக்கு நீங்க வந்து சொல்றீங்க முருகன் வழிபாட்டை நாங்க எடுத்தோம். யாரையும் படிக்க கூடாது ஆடுமாடு ஒரு இடத்துல காட்டுங்க. ஒரே ஒரு இடத்துல படிக்க கூடாது என்று நாம் தமிழ் கட்சி சொல்லி இருக்கிறதா கட்சி விட்டு போறா பொய்யா சொல்ல வேண்டிய இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டு ரமலான் மாதத்துல எப்படி உங்களுக்கு வாய்ப்பு போய் சொல்ல முடியுது? அனைவருக்கும் கல்வி, அத்தனை பேருக்கும் இலவசமாக கல்வி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இதை சொல்றது நாம் தமிழ் கட்சி. சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியுமா? கல்வியை இலவசமாக அத்தனை பேருக்கும் தரமாக கொடுப்போம். மருத்துவத்தை இலவசமாக அத்தனை பேருக்கும் தரமாக கொடுப்போம். எம்எல்ஏ பிள்ளையா இருந்தாலும் சரி, எம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி, அமைச்சர் பிள்ளையா இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில படிக்கணும் உத்தரவு போடுவோம். சொன்னது நாம் தமிழ் கட்சி. எதற்காக? அனைவருக்கும் தரமான கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக. ராமனை வழிபடுவன வந்துட்டு நீங்க வந்துட்டு எதிர்க்கணுங்கிறீங்க. ஆம், ஒத்துக்கொள்கிறோம். நாங்க யார சொல்றோம்? எங்கள் முப்பாட்டன் ராவணனை வழிபடுவோம் சொல்றோம். எதற்காக? பாஜகவுக்கு நேர் எதிராக ஒரு சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்தணும். அதுக்காக சொல்றோம். தமிழர்கள் வழிபடவே கூடாதா? அப்போ தமிழர்களுக்கு ஒரு வழிபாடு இருந்ததா இல்லையா? அந்த வழிபாட்டை மீட்டெடுக்கிறமா இல்லையா? அதை மீட்டெடுக்கிற போது திமுக, அதாவது பாஜக என்ன சொல்ல தெரியுமா இல்லையா? நீ எல்லாம் சூத்திர உள்ள வரக்கூடாது, வழிபடாத அப்படின்னு. திமுக என்ன சொல்ல தெரியுமா இல்லையா? ஐயோ சாமி கும்பிடுறதெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவுள்ளாது, அதனால வழிபடக்கூடாது, வெளில போகும். ரெண்டுமே வழிபாட்டு தளத்துல இருந்து வெளியேறணும். ஆனா நாம் தமிழ் என்ன சொல்லுது? தமிழருக்கு என்று பாரம்பரியமாக வழிபாடு இருக்கிறது, அந்த வழிபாட்டை மீட்டெடுத்து அதன் வழியாக வழிபடுவோம் சொல்லுது. இது எதற்கு எதிரானது? பாஜக இங்க தூக்கி வரக்கூடிய ராமனுக்கு நேர் எதிராக ராவண பாட்டை நிறுத்துகிறது. நீ இந்து முன்னணி கொண்டு வரியா? நாங்கள் வீர தமிழர் முன்னணி வச்சு அதுக்கு நேர் எதிராக முட்டுக்கு முட்டு எதிர்விட்டு கொடுக்கிறது நாம் தமிழ் கட்சி. பாஜகவை பேசுவதற்கு வக்கில்லாமல் நான் இப்பயும் கேட்கிறேன், பாசிச பாஜக பேச ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அடிமையாக இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசிட்டு போக கூடாது. நாம சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இங்கே இந்திரகுமார் அவர்கள் சொல்லும் போது சொன்னார், ஜெயலலிதா குற்றவாளி என்றால் பாலாஜி குற்றவாளி, செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றால் ஜெயலலிதா குற்றவாளி. நாங்க சொல்றோம், ஆமா ஜாமி ரெண்டு பேருமே குற்றவாளி தான். குற்றச்சம்பவம் இல்லாத தலைவர்களாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். களத்தில் நாம் தமிழ் கட்சி நிக்கிறது. திரள்நிதியில நீங்க காசு நடத்தீங்க அப்படின்னா திரள்நிதி வாங்கி தான் மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். ஓசி என்ற பெயரில், லஞ்சம் என்ற பெயரில், இலவசம் என்ற பெயரில், மானியம் என்ற பெயரில் நீங்கள் திட்டங்களை அறிவித்து அதுதான் மக்கள் நலத்திட்டம் நீங்க நம்பிக்கொண்டிருந்தால் அதுவல்ல. மக்களுக்கு உண்டான கல்வியை, மருத்துவத்தை, தரமான சாலையை, உள்கட்டமைப்பை இங்க கொடுப்பதுதான் சரியான ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்காக நாம் தமிழ் கட்சி நிற்கிறது. நீங்க எங்களை மீண்டும் மீண்டும் திரள்நிதி என்று சொல்லிக் கொண்டு கிண்டல் செய்வீர்கள். ஆனால் காலரை தூக்கி விட்டு சொல்லுவான், ஆமா நாங்கள் திரள்நிதியில தான் கட்சி நடத்துறோம். ஏன் லாட்டரி காசுலயும் பிளாக் டிக்கெட்லயோ கட்சி நடத்தல, திரள்நிதியில தான் கட்சி நடத்துறோம். மக்கள் தேர்ந்து பணம் வாங்கி மக்களுக்காக உழைக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கிறது நான் கேட்கிறேன். இதுல என்ன தவறு இருக்குங்கிறத கேட்கிறேன். சரி, அப்ப மாற்றி யார் சொல்லிக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? மாற்றி யார் ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? அத கூட லாட்டரி காசுல நாங்க பணம் வாங்கலன்னு சொல்லல. அவர் அந்த அளவுக்கு மனசாட்சி இருக்கிறத ஒத்துவோம். சரி, ஆனா எழிலரசன் அவர்கள் சொல்லும் பொழுது ஜிஆர் ரேஷியோ 73% நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னாரு. பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 73% உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னாரு. அடுத்ததாக வீடு கட்டுவதற்கு 3 லட்சம் கொடுத்து நாங்கள் மக்கள் எல்லாரும் வீடு கட்ட வைக்கிறோம், குடிசை இல்லா தமிழகத்தை நோக்கி நாங்கள் தமிழகத்தை நகர்த்துறோம் அப்படிங்கிறாரு. நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, 67 ஆட்சிக்கு வந்தவங்க இந்த 2027 வந்துருச்சு, இன்னைக்கும் சொல்றாங்க குடிசை இல்லா தமிழகத்தை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருந்தால் அவர்களே வீடு கட்டிக் கொள்வார்கள். நீங்க 1 லட்சம் கொடுக்கிற, 1 லட்சம் கொடுக்கிற, 2 லட்சம் கொடுக்கிற, நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்கள். வேலை வாய்ப்பு கொடுத்தால் அவர்களே வீடு கட்டிக் கொள்வார்கள். யார் சரியான தலைவர் என்றால் தைரியமாக இங்க சொல்லக்கூடிய தலைவர், தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் யார்? ஒரே இதுதான் கேள்விதான். அறிவு சார்ந்த தலைவருக்கு யார்? ஒரு மேடையில விவாதம், 4 முதல்வர் வேட்பாளர்கள் நிக்க முடியுமா? நின்று விவாதிக்க தயாரா? துண்டு சீட்டு இல்லாம கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? மனசு அளவுல மக்களின் பிரச்சனையை மனதில் புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுவதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? அவர்தான் இங்க தலைவராக வர வேண்டும். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சீமான் தான், எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய கொள்கைகளை தூக்கிக் கொண்டு வரக்கூடிய அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவையான தலைவர் என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.